நவீன ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட 4ஆம் பாவாதிபதியான சூரியனு, 5ஆம் பாவாதிபதியான புதன் 2 பேருமே இணைந்து 7ஆம் பாவத்துல இருக்காங்க. சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் பாவத்துக்கு 2ஆம் தேதி போக போறாரு, உங்களோட ராசிநாதரான சுக்கிரன். இந்த ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட் ஃபினான்ஷியல் கெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் பாவாதிபதியான புதன் உங்களுக்கு 7ஆம் பாவத்துல இருக்காங்க. லைஃப் பார்ட்னர் மூலமா ஃபினான்ஷியல் கெயின்ஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எய்தர் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ஜாப்ல இன்க்ரிமெண்ட் அப்ரைசல்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. அது இல்லைன்னு வைங்க, உங்க லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல அவருக்கு நல்ல லாபங்கள்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா, சூரியனு புதன் 2 பேருமே இணைந்து இருக்காங்க இல்லையா 7th ஹவுஸ்ல. அதனால உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஆர்கனைசிங் செக்டார்ல வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. இல்லைன்னு வைங்க, அவங்க நார்மலி உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு டீம் லீடராவோ நார்மல் டீம் மெம்பராவோ இருக்காங்கன்னா, ரவி புதன் 2 பேருமே சேர்ந்து இருந்தாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இது ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டின்றது கொடுப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்க லைஃப் பார்ட்னருக்கு மேலதிகாரி இடம்ன்றது கிடைச்சிட்டு ஒரு ஆர்கனைசிங் போஸ்ட்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. இல்லாட்டி நியூ பிசினஸ்ன்றது அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ரிஷபராசிக்காரங்க யாராச்சும் ஃபாரின் டிராவல்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்காக இந்த சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஃபாரின்ல செட்டில் ஆகுறதுக்கு இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் வச்சுக்கிட்டு ஃபாரின்ல செட்டில் ஆகும் நினைச்சிட்டு இருக்கவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்ல டைம் பீரியட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 4th லார்ட் 7th ஹவுஸ்ல இருக்காங்க. 4th ஹவுஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட மதர் லேண்ட், 7th ஹவுஸ் பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் டிராவல். அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ரொம்ப நாளா இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, டிரான்ஸ்ஃபர்காக, ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அனுவைங்க, இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அந்த டிரான்ஸ்ஃபர்ன்றது கிடைச்சிட்டு உங்களுக்கு ஜெர்னி பண்ணக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 5th லார்ட் 7th ஹவுஸ்ல இருக்கிறதுனால காதல் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் பாவம் பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், 7th ஹவுஸ் ரிலேஷன்ஷிப்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ரொம்ப நாளா ஒருத்தங்களை நேசிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டுல சொல்லியிருக்கீங்கன்னு வைங்க, இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னன்னா, இந்த 7ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்துல நீச்சகட்டமா இருக்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்சம், என்ன விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னா கம்யூனிகேஷன் வைஸ் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், உங்க கம்யூனிகேஷன் கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல லைஃப் பார்ட்னர் கூட சரியா இருக்காம போறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் உங்க ராசிநாதரான சுக்கிரன் 9ஆம் பாவத்துல இருக்கிறதுனால மோஸ்ட்லி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஒன்று பண்ண வேண்டி வரலாம். அது திருக்கோயில் பார்க்கறதுக்காக, திருக்கோயில் சந்தர்சனத்துக்காக ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாரின் டிராவல்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரின் டிராவல்ஸ், ஃபாரின் செட்டில்மெண்ட் ஆகலாம். இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரிப் போறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. ஃபார் சப்போஸ் இந்த குலு மணாலி இந்த மாதிரி பிளேசஸ், நைன்டால் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு. ஏன்னா 9ஆம் பாவம் பாத்தீங்கன்னா லாங் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், சுக்கிரன் பாத்தீங்கன்னா சுகத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம், லக்ஸரிஸ் என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரகம். ஸோ என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் பண்றது கூட போறதுக்கான வாய்ப்புண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். பட் 15ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் உங்களோட மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸோ ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ரிஷபராசிக்காரங்க கவனமா பார்த்துக்க வேண்டியிருக்கும்.
ரிஷபராசிக்காரங்களுக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து உங்களுக்கு அஷ்டமத்துக்கு போயிடுவாரு 15ஆம் தேதிக்கு அப்புறமா. ஸோ 15ஆம் தேதிக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ஆதித்ய ஹிருதயம் படிச்சுக்கிட்டா நல்லது. அப்படியே ஏற்கனவே கல்யாணமானவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா, 7ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல நீச்சகட்டமா இருக்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கம்யூனிகேஷன் ரிலேட்டட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது இருக்கிறதுனால சுப்பிரமணிய அஷ்டகம் படிச்சுக்கிட்டேங்கன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு மேரிட்டல் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். மற்றபடி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.